வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் ஹோட்டல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பல்லாரி, பச்சை மிளகாய் 1, தக்காளி 1, பாவக்காய் 1, புளிக்கரைசல், வெண்டைக்காய் கொஞ்சம், கத்தரிக்காய் 3 எடுத்துருக்கிறேன். குக்கரில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். மஞ்சள், பெருங்காய பவுடர், கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா பொங்காமல் இருக்கும். கொஞ்சம் இப்போ சாம்பாருக்கு பொடி வீட்டிலையே பொடிக்க போகிறோம். அதுக்கு சீரகம், மிளகு கொஞ்சம், கடுகு, வெந்தயம், குத்துப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அதாவது தோல் இல்லாத உளுத்தப்பருப்பு, வத்தல் 4, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு வறுக்க போகிறோம். இதோட கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலையும் போட்டாச்சு. தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கசகச சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் சாம்பாரோட எஃபெக்ட் கிடைக்கும்.
காய்கறி வெட்டி தயாராக இருக்குது. வறுத்து வச்சதை பொடி பண்ணிப்போம். அது அதிகமாக தான் இருக்கும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் போட போகிறோம். மிச்சத்தை ஒரு பாட்டிலில் தட்டி வச்சுக்கலாம். தேங்காய் இருக்கிறதுனால ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா போகாமல் இருக்கும். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கிட்டு கடுகு, அது வெடித்த உடனே வத்தல், பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் காய்கறி சேர்க்க போகிறோம். இதில் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
உப்பு, கொஞ்சம் வதங்கினதும் வறுத்து வச்ச பொடி, மல்லித்தழை, பருப்பு, அப்புறம் தேவையான தண்ணீர், சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் சேர்த்துக்கிறேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாம்பாரையும் அந்த தக்காளி சட்னியையும் இட்லிக்கு வச்சு சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக இது எங்கள் அம்மா செய்வாங்க அடிக்கடி. நான் ரொம்ப ரேராக தான் செய்கிறது. இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். இட்லி நல்லா சாஃப்டான இட்லியாக இருக்குது. நல்லா சாம்பார் அது அப்படி அப்சர்வ் பண்ணிக்குது. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். நன்றி, வணக்கம், தன்யவாத்.